எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான தேங்காய் சட்னி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். ஒன்று வந்து பச்சை மிளகாய் கெட்டி சட்னி, இன்னொன்று வந்து தேங்காய் கார சட்னி. ஸோ வாங்க ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் கார சட்னி பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் போடுங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன், 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அடுத்து கொஞ்சமாக புளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு போடுங்க. உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 விதமான மிளகாய் சேர்க்குறேன். நல்ல கலருக்கு 4 பியாக்தி மிளகாய், அப்புறம் காரத்துக்காக 3 நார்மல் மிளகாய் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்படி ஸ்பூனை வச்சு சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க, அப்போ நல்லா ஃப்ரீயாக அரையும். பாருங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி இல்லாம சட்னிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல 1 கப் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 1/2 கப் பொட்டுக்கடலை. காரத்துக்கு நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நம்ம 2ஆ உடைச்சு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவும் காரம் வேண்டாம்னா நீங்கள் 3 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்பவே கொஞ்சமான புளி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கல்லுப்பு. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இந்த பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். இது வந்து கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க. பச்சை மிளகாய் தேங்காய் சட்னியோட ஹைலைட்டே பொட்டுக்கடலை தான். கெட்டி சட்னி செய்யும்போது பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அடுத்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட 2 தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னியில் புளி சேர்க்கறதுனால 2 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு நல்ல சாஃப்டான இட்லியோட வச்சு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபனோட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரெண்டு அருமையான தேங்காய் சட்னி பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders.
on 21frames.in.